ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு 9 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. மாடல் டெஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள், கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, முந்தைய வினாத்தாள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினமும் 25 கேள்வியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 8 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம எப்படி இப்போலாம் கொண்டு வரோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நவீன ட்ரெண்டுக்கு மாதிரி நம்ம கொண்டு வரோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கேட்குறாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து எது தப்புன்னு கேட்குறாங்க, கூற்று காரணம் மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இப்போல்லாம் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க என்று 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளில் இயல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இயல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பால்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த இயல் எந்த பாலில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஊழியல் என்பது அறத்துப்பாலில் உள்ளது, அமைச்சியல் என்பது பொருட்பாலில் உள்ளது, களவியல் என்பது இன்பத்துப்பாலில் உள்ளது, ஒளிபியல் என்பது அறத்துப்பாலில் உள்ளது. இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, ஊழியல் அறத்துப்பாலில் தான் இருக்குது. இரண்டாவது சரி, அமைச்சியல் பொருட்பாலில் இருக்குது. மூன்றாவது சரி, களவியல் இன்பத்துப்பாலில் இருக்குது. 4வது பாயிண்ட்டு தப்பாக இருக்குது. ஒளிபியல் என்பது அறத்துப்பாலில் கிடையாது, ஒளிபியல் பொருட்பாலில் உள்ளது. பொருட்பால் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து வேணா பாருங்கள். சிம்பிள் கொஷின். கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது, மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல்கள் என்னென்ன? கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும், இந்த அறிவியல் செய்தியை எந்த நூல் குறிப்பிடுகிறது? இதுக்கான பதில் முல்லைப்பாட்டும் சரி, பரிபாடலும் சரி, கார் 40 சரி, திருப்பாவையும் சரி, அனைத்துமே குறிப்பிடுகின்றன. அப்போ விடை அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் தார் அப்படின்னா மாலை, முனிவு அப்படின்னா சினம், போகம் அப்படின்னா கமுகு, கதலி அப்படின்னா வாழை. அடுத்து வேணா பாருங்கள். இலக்கண கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்குது, எது சரி அப்படின்னு சொல்லணும். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து, மெய்யெழுத்து எழுத்து பேர் ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர் ஆகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. பகுதி விகுதிக்கு நடுவில் வரும், காலத்தை உணர்த்தாது, மெய்யெழுத்தாக இருக்கும். 2வது பாயிண்ட்டும் சரிதான். பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும். சாரிய இடத்துல இத்து வந்தால் அதை எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. அப்போ விடை கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். தேம்பாவணி பற்றிய கூற்றுகளை ஆராய்க. தேம்பாவணியை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. தேம்பாவணியை வீரமா முனிவர் எழுதினார். வீரமா முனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெசுகி. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை வீரமா முனிவர் எழுதினார். இதுக்கான பதில் தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது, இது சரி. தேம்பாவணியை எழுதினவரும் வீரமா முனிவர் தான், சரி. 3வது பாயிண்ட் சரி. வீரமா முனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெசுகி. 4வது பாயிண்ட் சரி. தமிழுடைய முதல் அகராதி சதுரகராதி எழுதியவர் வீரமா முனிவர். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ம் சரி என்பது ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வேணா பாருங்கள். வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டான், ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பாடியவர் யார்? வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டான், ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பாடியவர் யார்? இதுக்கான பதில் பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் இப்படி பாடியிருப்பார். பலபட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து வேணா பாருங்கள். சிம்பிள் கொஷின் தான். கருணாமிருத சாகரம் என்ற இசை நூலை எழுதியவர் யார்? கருணாமிருத சாகரம் என்ற இசை நூலை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் தான் எழுதியிருக்காரு. அடுத்து வேணா பாருங்கள். கல்யாண்ஜி பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார். அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியுள்ளார்.
பல கடிதங்களை தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளார். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு 2018ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செஞ்சுட்டு வராரு, கரெக்டு. அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியிருக்காரு, கரெக்டு. பல கடிதங்களை தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டிருக்காரு, கரெக்டு. 4வது பாயிண்ட்டு தப்பு இருக்குது. ஒரு சிறு இசை என்பது 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். கட்டுரையை படித்தால் என்பது என்ன? கட்டுரையை படித்தால் என்பது என்ன? இதுக்கான பதில் வேற்றுமை தொடர் வந்திருக்கு. கட்டுரை ஐ வந்திருக்கா? ஐ என்பது வேற்றுமை உருபு. அப்போ இங்கே வந்திருக்கிறது வேற்றுமை தொடர் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். வெண்பா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. வெண்பா பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். அகவல் ஓசை பெற்று வரும், இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மற்றும் பெற்று வரும், 2 முதல் 12 அடி வரை அமையும், களி வெண்பாவில் மட்டும் 13 அடிக்கு மேலும் பெற்று வரும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பாக இருக்குதுங்க. வெண்பாவுடைய ஓசை செப்பல் ஓசை, செப்பல் ஓசை பெற்று வரும், அகவல் ஓசை கிடையாது. 2வது பாயிண்ட்டு சரி, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். 3வது பாயிண்ட்டு சரி, 2 முதல் 12 அடி வரைக்கும் அமையும். 4வது பாயிண்ட்டு சரி தான், களி வெண்பாவில் மட்டும் 13 அடிக்கு மேலே வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த என்ன பாருங்கள். சரியாக பொருந்தி உள்ளது எது? இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றுகளை கொடுத்துருக்காங்க, அதை சொன்னவங்களையும் கொடுத்துருக்காங்க. எது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும். இப்படி சொன்னவர் ஔவையார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவோன் மருக சொன்னவர் வெண்ணி குயத்தியார். வழிமிகின் வழி இல்லை சொன்னவர் இளங்கோவடிகள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று சொன்னவர் ஐயூர் முடவனார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் இப்படி சொன்னவர் ஔவையார். 2வது பாயிண்ட்டும் சரி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக சொன்னவர் வெண்ணி குயத்தியார். ஆனால் 3வது பாயிண்ட் தப்பாக இருக்குது. வழிமிகின் வழி இல்லை என்று சொன்னவர் யாருன்னா ஐயூர் முடவனார். இது இங்கே வந்திருக்கணுங்க, ஐயூர் முடவனார் தான் சொல்லியிருக்காரு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சொன்னவர் இளங்கோவடிகள். இது மாறி வந்திருக்கு, 3 நாளும் மாறி வந்திருக்குதுங்க. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்து வினா பாருங்கள். அணிகலன்களை பொறுத்துக. அணிகலன்களை எங்கே அணியணும் அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறாங்க. கிண்கிணி என்பது காலில் அணிவது, சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது, குலை என்பது காதில் அணிவது, சூளி என்பது தலையில் அணிவது. இங்கே சரியாக தான் பொறுத்திருக்காங்க. அடுத்து என்ன பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற புதினத்தை எழுதியவர் தி. ஜானகிராமன். இந்த நூல் இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. 1994ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. ஆசிரியர் தம் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்க்கையுடன் கற்பனையை புகுத்தி இந்த நூலை எழுதியுள்ளார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்பாக இருக்குதுங்க. கோபாலபுரத்து மக்கள் இந்த புதினத்தில் எழுதியவர் தி. ஜானகிராமன் கிடையாது. கி. ராஜநாராயணன் இவர் தான் எழுதியிருப்பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. 2வது பாயிண்ட்டு சரி. இந்த நூல் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. 3வது பாயிண்ட்லேயும் தப்பு இருக்குதுங்க. 1991 தான் இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. 4வது பாயிண்ட் சரி. இடைச்செவல் அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே புனையாக எழுதியிருக்காங்க. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது என்ன? ஒரு விரலை காட்டி சின்னதா பெரியதா அப்படின்னு கேட்குறது என்னங்க? இதுக்கான பதில் வினா வலு. நம்ம கேட்குற வினாவே வலுவாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பரிபாடல் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஓங்கு பரிபாடல் என்று புகழப்படுகிறது. பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டுள்ளன.
இன்று 70 பாடல்கள் கிடைத்துள்ளன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்பாக இருக்குதுங்க. பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று. 2வது பாயிண்ட்டு சரிங்க, ஓங்கு பரிபாடல் சொல்லுவாங்க. 3வது பாயிண்ட்டு சரி, பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டுள்ளன. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. அதாவது உரையாசிரியர்கள் 70 பாட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது 24 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. 24 பாட்டு தான் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி. அடுத்த வினா பாருங்கள், சிம்பிள் கொஷின். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று விருந்தை போற்றும் நூல் எது? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று விருந்தை போற்றும் நூல் என்ன? இதுக்கான பதில் குறுந்தொகை என்பது சரி, குறுந்தொகை. அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தை இயற்றினார். இந்த நூல் மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என 3 காண்டம் உடையது. 64 சர்க்கங்களை கொண்டது. பரஞ்சோதி முனிவர் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடற் புராணத்தை எழுதியிருக்காரு. 2வது பாயிண்ட்டு சரி, 3 காண்டம் உடையது. மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். ஆனால் 3வது பாயிண்ட் தப்பாக இருக்குதுங்க. 64 சருக்கம் கிடையாது, 64 படலம் அப்படின்னு வந்திருக்கணும். சருக்கம் கிடையாது, படலம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சருக்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சருக்கம் அப்படிங்கிறது எந்த நூலில் வருங்க? இதில் படலம் வருது. சருக்கம் அப்படிங்கிறது எந்த நூலில் வருகிறது? இதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். பரஞ்சோதி முனிவர் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிடையாது, 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். திருவள்ளுவர் கூற்றுப்படி அடையக்கூடாத பழியை அடைபவர் யார்? திருவள்ளுவர் கூற்றுப்படி அடையக்கூடாத பழியை யார் அடைவாங்க? இதுக்கான பதில் ஒழுக்கம் இல்லாதவர். ஒழுக்கம் இல்லாதவங்க யாரும் அடையக்கூடாத பழியை அடைவாங்க. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இது 6ஆம் வகுப்பு புக்லேயே இருக்குது. இதுக்கான பதில் இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சிலப்பதிகாரம் தான் தமிழுடைய முதல் காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும். ஞாயிறு, திங்கள், மலை என சிலப்பதிகாரம் இயற்கையை வாழ்த்துகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 2வது பாயிண்ட் சரி, சிலப்பதிகாரம் தமிழுடைய முதல் காப்பியம். 3வது பாயிண்ட் சரி, சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஆனால் 4வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. அதாவது இந்த ஆர்டர் முக்கியம். ஃபஸ்ட்டு திங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து 2வதாக ஞாயிறு வரணும், அடுத்து மலை வரணும். இந்த ஆர்டரில் தான் சிலப்பதிகாரம் இயற்கையை போற்றியிருக்கும். திங்கள், ஞாயிறு, மலை, இந்த ஆர்டர் முக்கியம். ஆர்டர் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணால் பாருங்கள். பொருந்தாததை அறிக. சில சிறப்பான கூற்று இருக்கும் இல்லைங்களா, அந்த கூற்றுகளையும் அது எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பாலோடு கூலோடு பெயரும் என்று குறுந்தொகை குறிப்பிடுகிறது. பொன்னோடு கரியோடு பெயரும் என்று அகநானூறு கூறுகிறது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பரிபாடல் கூறுகிறது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று பற்றினபாலை கூறுகிறது. இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, பாலோடு கூலோடு பெயரும் இது குறுந்தொகையில் தான் இருக்குது. 2வது பாயிண்ட்டும் சரி, பொன்னோடு கரியோடு பெயரும் என்று அகநானூரில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டு தப்பாக இருக்குதுங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பரிபாடல் சொல்லவில்லை. இதை சொல்லும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை என்பது சரி. 4வது பாயிண்ட்டு சரிங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். ராசராச சோழன் உலா என்ற நூலை ஒட்டக்கூத்தர் இயற்றினார். கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் என்று ஒட்டக்கூத்தர் புகழப்படுகிறார். விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராசராசன் ஆகிய 3 அவையிலும் இவர் இருந்திருக்காரு. இவரின் காலம் 10ஆம் நூற்றாண்டு. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க, ராசராச சோழன் உலா நூலை எழுதியவர் ஒட்டக்கூத்தர்.
இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மூன்றாவது பாயிண்ட்டும் சரி. 3 அரசர்களுடைய அவையில் இருந்திருக்காரு. விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராசராசன். ஆனால் 4வது பாயிண்ட் தப்பாக இருக்குது. இவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு கிடையாது, 12வது நூற்றாண்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து வினா பாருங்கள். பொறுத்துக. ஓர் எழுத்து ஒரு மொழிகளை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். நோ அப்படின்னா வறுமை, பை என்றால் இளமை, யா என்றால் அகலம், கூ என்றால் பூமி. அடுத்து வினா பாருங்கள். பகுபதத்தில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் உறுப்பு எது? பகுபதத்தில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் உறுப்பு என்ன? இதுக்கான பதில் விகுதி என்பது சரி. விகுதி தான் கரெக்டு. அடுத்து வினா பாருங்கள். ஏவல் வினைமுற்று பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். முன்னிலையில் வரும் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றே வரும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. ஏவல் வினைமுற்று என்பது முன்னிலையில் மட்டும்தான் வரும். 2வது பாயிண்ட்டும் சரி. ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும், வேறுபாடை உணர்த்தும். 3வது பாயிண்ட் சரி. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். 4வது தவறு. விகுதி பெற்றோ அல்லது பெறாமலோ வரலாம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து வினா பாருங்கள். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் வருவது என்ன? உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக சொல்கிறோம்னா அங்கே வருவது என்ன? இப்போ உதாரணத்துக்கு நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் சொல்லலாம். இங்கே என்ன வருங்க? இதுக்கான பதில் அரைப்புள்ளி அப்படிங்கிறது வருங்க. அரைப்புள்ளி அப்படிங்கிறது வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். டெய்லியுமே காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் மற்ற வீடியோக்களுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக எல்லா வீடியோக்களையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.